Hi, today 12th Max Chapter 1 Example 1.24 பார்க்கலாம். If a equal minus 4, 4, 4, minus 7, 1, 3, 5, minus 3, minus 1 and b equal 1, minus 1, 1, 1, minus 2, minus 2, 2, 1, 3. Find the products AB and BA and hence solve the system of equations x minus y plus z equal 4, x minus 2y minus 2z equal 9, 2x plus y plus 3z equal 1. இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணணும். என்ன மெத்தடில் அப்படின்னா, இந்த ஏபி அண்ட் பிஏ இந்த ரெண்டுக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணி XYZ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏபி ஈக்குவல் இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். minus 4 into 1 minus 4. Next இந்த 4 into 1 plus 4, 4 2s are 8. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரோவை இந்த காலம் கூட வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். minus 4 into minus 1 plus 4, 4 into minus 2 minus 8, 4 into 1 plus 4. நெக்ஸ்ட் இந்த ரோ வந்து இந்த காலம் கூட minus 4 into 1 minus 4, 4 into minus 2 minus 8, 4 into 3 12. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோ வந்து இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த காலம் கூட, அப்புறம் இது வந்து இது கூட. ஓகேவா? minus 7 into 1 minus 7, 1 into 1 plus 1, 3 into 2 plus 6. நெக்ஸ்ட்டு minus 7 into minus 1 plus 7, 1 into minus 2 minus 2, 3 into 1 3. நெக்ஸ்ட்டு minus 7 into 1 minus 7, 1 into minus 2 minus 2, 3 into 3 plus 9. நெக்ஸ்ட் இந்த ரோ வந்து ஒவ்வொரு காலம் கூடயே மல்டிபிள் பண்ணலாம். 5 into 1 5, minus 3 into 1 minus 3, minus 1 into 2 minus 2. நெக்ஸ்ட்டு 5 into minus 1 minus 5, minus 3 into minus 2 plus 6, minus 1 into 1 minus 1. 5 into 1 5, minus 3 into minus 2 plus 6, minus 1 into 3 minus 3. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த minus 4 ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிட்டு மீதி 8 மட்டும் இருக்குது. ஸோ 8 இதில் வந்து இந்த 4 ப்ளஸ் 4 8, அப்புறம் 8 மைனஸ் 8 வந்து 0 ஆகிடுது. இதில் minus 4 minus 8 minus 12, minus 12 ப்ளஸ் 12 வந்து 0, minus 7 ப்ளஸ் 1 வந்து minus 6 ஆகுது. minus 6 ப்ளஸ் 6 0, 7 minus 2 5, 5 ப்ளஸ் 3 8, minus 7 minus 2 minus 9, minus 9 ப்ளஸ் 9 0, 5 minus 3 2, 2 minus 2 0, minus 5 plus 6 1, 1 minus 1 0, 5 plus 6 11, 11 minus 3 8. ஓகேவா? ஏபி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பிஏ கண்டுபிடிக்கலாம். பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு பிஏ வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஏவை வந்து நெக்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அப்போ தான் வந்து ஆன்சர் கரெக்டாக வரும். பி வந்து ஃபஸ்ட்டு எழுதியாச்சு, ஏ வந்து நெக்ஸ்ட் எழுதியாச்சு. இதையும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணலாம். 1 into minus 4 minus 4, minus 1 into minus 7 plus minus 1 into minus 7 plus 7, 1 into 5 5, 1 into 4 4, minus 1 into 1 minus 1, 1 into minus 3 minus 3, 1 into 4 4, minus 1 into 3 minus 3, 1 into minus 1 minus 1. நெக்ஸ்ட் இது 1 into minus 4 minus 4, minus 2 into minus 7 plus 14, minus 2 into 5 minus 10. Next 1 into 4 4, minus 2 into 1 minus 2, minus 2 into minus 3 plus 6, 1 into 4 4, minus 2 into 3 minus 6, minus 2 into minus 1 plus 2, 2 into minus 4 minus 8, 1 into minus 7 minus 7, 3 into 5 plus 15, 2 into 4 8, 1 into 1 plus 1, 3 into minus 3 minus 9. Next 2 into 4 8, 1 into 3 plus 3, 3 into minus 1 minus 3, 2 minus 7 minus 4 plus 7, 7ல் 4 போச்சுன்னா 3, 3 plus 5 8. இது வந்து 4 minus 1, 4ல் 1 போச்சுன்னா 3, 3 minus 3 0. இது அதே மாதிரி 4ல் 3 போச்சுன்னா 1, 1 minus 1 0, minus 4 plus 14, 14ல் 4 போச்சுன்னா 10 plus 10 minus 10 0, 4 minus 2 2, 2 plus 6 8,
4 minus 6 minus 2 minus 2 plus 2 0 minus 8 minus 7 வந்து minus 15 minus 15 plus 15 வந்து 0 8 plus 1 9 9 minus 9 0 8 plus 3 11 11 minus 3 8 ஓகேவா இது என்னது 8 into I3 இந்த 8 எல்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா இது I3 தானே 1 0 0 0 1 0 0 0 1 வந்துடுமா அதான் என்னது I3 ஸோ 8 into I3 இப்போ ஏபியும் நமக்கு இதே தான் வந்து கிடச்சிருக்குது பிஏவும் இதே தான் கிடச்சிருக்குது ஸோ ஏபி ஈக்குவல் பிஏ ஈக்குவல் 8 into I3 ஓகேவா இதுலேருந்து வந்து நம்ம ஏபி ஈக்குவல் பிஏ ஈக்குவல் 8 into I3 நமக்கு கிடச்சிருச்சா இதுலேருந்து நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஏபி ஈக்குவல் 8 into I3 BA equal 8 into I3 ஓகேவா ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஏபிலேருந்து இந்த ஏ எடுத்துட்டோம்னா பி அந்த சைடு போயிடுமா ஸோ 8/B I3 வந்துடுமா அதேமாதிரி இதில் பி கண்டுபிடிச்சா பி ஈக்குவல் 8/A I3ன்னு வந்துடும் நெக்ஸ்ட் இந்த பி வந்து இங்கே வச்சுட்டு 8 இங்கே வரும்போது A/8ன்னு வந்துடும் இது 1/Bன்னு வந்துடும் I3க்கு வேல்யூ வந்து 1 தான் ஸோ நம்ம அதை எழுத தேவையில்லை அதுக்கப்புறம் 1/8 into A இந்த ஏவை தனியாக எழுதி இது 8 வந்து 1/8ன்னு எழுதியிருக்கிறேன் 1/8 into A ஈக்குவல் 1/Bன்னா என்னது B இன்வெர்ஸ் இந்த B மேலே போகும்போது மைனஸ் வருமா ஸோ B இன்வெர்ஸ் இங்கே வந்து அதேமாதிரி எழுதிக்கலாம் இங்கே இது எழுதணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும் ஸோ B இன்வெர்ஸ் ஈக்குவல் 1/8 into A ஓகேவா இதை வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏ என்னது 1 இப்போ ஏ வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இதை வந்து ஏன்னு போட்டால் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும் பின்னு வந்து போட்டால் பி வந்து அதே தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறதே தான் பியில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 1 minus 1 1 வருமா ஸோ 1 minus 1 1 இங்கே 1 minus 2 minus 2 வருதா 1 minus 2 minus 2 2 1 3 2 1 3 பி அதே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம பின்னு போட்டு எழுதிக்கலாம் பி ஈக்குவல் இதில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் 1 கோஎஃபிஷியன்ட் மட்டும் 1 minus 1 1 1 minus 2 minus 2 2 1 3 ஓகேவா பி எழுதியாச்சு எக்ஸ் என்னது XYZ இங்கே இருக்கிற வேரியபிள் தான் XYZ அதுக்கப்புறம் ஜிங்கிறத எழுதிக்கலாம் நம்ம ஏன்னு போட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஏற்கனவே நம்ம ஏலாம் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் அதனால் வந்து சின்னு போட்டு எழுதிக்கலாம் சி ஈக்குவல் இதில் இருக்கிற கான்ஸ்டன்ட் நம்பர் தான் 491 இதான் வந்து சி இப்போ அந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம் அந்த ஃபார்முலா என்னது அந்த ஈக்குவேஷனுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது பி எக்ஸ் ஈக்குவல் சி ஸோ இந்த எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு பி அங்கே போகும்போது C/Bன்னு போகுது எக்ஸ் ஈக்குவல் டு 1/B into C இந்த பியை வந்து 1/Bன்னு எழுதியிருக்கேன் இதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு பி 1/B பி கீழே இருந்துச்சுன்னா அது என்னது பி இன்வெர்ஸ் ஸோ எக்ஸ் ஈக்குவல் பி இன்வெர்ஸ் சி இப்போ வந்து எக்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பி இன்வெர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 1/8 into ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா ஸோ அந்த 1/8 எழுதிட்டு அந்த ஏக்கு பதிலாக கொஸ்டினில் ஒரு ஏ வேல்யூ கொடுத்துருக்குறாங்களா கொஸ்டினில் அந்த ஏ வேல்யூ வந்து நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா கொஸ்டினில் கொடுத்துருக்குற அந்த ஏ வேல்யூ வந்து நம்ம எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சி வேல்யூ வந்து என்னது 491 சி வேல்யூ வந்து எழுதிக்கலாம் 491 ஓகேவா இப்போ இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு XYZ வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் 1/8 அப்படியே போட்டு இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணலாம் -4 into 4 -16 4 into 9 plus 36 4 into 1 plus 4 next -7 into 4 -28 1 into 9 plus 9 3 into 1 plus 3 5 into 4 20 -3 into 9 -27 -1 into 1 -1 இப்போ இந்த 1/8 அப்படியே எழுதிட்டு -16 plus 36 plus 4 40ல -16 போச்சுன்னா 24 9 plus 3 11 9 plus 3 12 -28 plus 12 வரும்போது 28ல 12 போச்சுன்னா 16 வரும் பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கனால -16 20 -27 -1 -27 -1 வந்து -28 ஆயிடுது -28ல 20 போச்சுன்னா 8 பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால -8 ஓகேவா 1/8 போட்டு அதோட வேல்யூ எழுதிக்கலாம் இப்போ இந்த மூணுமே வந்து 8ஆல் வந்து டிவைட் ஆகும் ஸோ வந்து இந்த 8 வந்து இந்த 3 கூடவே வந்து டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் 24 8ஆல் டிவைட் பண்ணும்போது 3 -16 8ஆல் டிவைட் பண்ணும்போது -2 -8 8ஆல் டிவைட் பண்ணும்போது -1 ஓகேவா இப்போ இதான் வந்து XYZ
x equal 3, y equal -2, z equal -1. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.